அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பகவான். அதே சமயத்தில் உங்களுக்கு லாபாதிபதியாக வரக்கூடியவரும் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் நவகிரகங்களிலேயே அதாவது எந்த ஒரு பலத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் கொடுக்கணும்னா செவ்வாய் நல்ல பலம் பெற்று இருக்கணும். ஏன்னா செவ்வாய் தான் பூமிக்காரகன் சொல்லுவோம், இரத்தக்காரகன் சொல்லுவோம். அது மட்டும் கிடையாது, ஒரு விளையாட்டுத்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறை இதிலெல்லாமே சாதிக்கணும்னா செவ்வாய் பகவான் வலுப்பெற வேணும். ஆனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானாதிபதியாகவும் அதே மாதிரி லாபாதிபதியும் வரக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்திலேயே இந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி பெயர்ச்சியாக போகிறாருங்க. இந்த பெயர்ச்சி குருவோடைய பலமும் செவ்வாய்க்கு ஏற்பட போகுதுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில், குடும்பம், பொருளாதார வெற்றி, அதே வாழ்க்கை சார்ந்த விதத்தில் புதுவிதமான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே எப்படி ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க எந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகர ராசி அப்படின்னா சொல்லணுமா, ரொம்ப தைரியசாலிங்க. ஏன்னா செவ்வாயும் உங்களுடைய ராசியில் தான் உச்சம் பெறுவார். அதனால தான் உங்களுடைய மனசில் ஒரு வேலையை நினச்சிட்டிங்கன்னா அந்த வேலை முடிக்காமல் விட மாட்டீங்க. நைட்டு வரைக்கும் வேலை செய்யணுமா, கண்டிப்பாக செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ராசி எந்த ராசி அப்படின்னா அது கண்டிப்பாக மகர ராசிக்காரர் தான். அதனால தான் காலபுருஷ தத்துவத்தில் 10ஆவதாக உங்களுடைய ராசியை வச்சுருக்கிறாங்க. காரணம் என்னென்னா சனி பகவானுடைய ஆட்சி பலம் கொண்ட ராசி. அப்போது உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் வேலையில் கண்ணுங்கருத்துமாக இருப்பீங்க. உழைப்பால் உயரணும்னு ஆசைப்படுவீங்க. உங்களுடைய உயர்வு எப்படி இருக்கும்னா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. அதிர்ஷ்டத்தை அதிகமாக ஆசைப்பட மாட்டீங்க. அடுத்தவங்களால் நல்லது கிடைச்சா போதும், அதனால் இவங்கக்கிட்ட நல்லா பழகி ஒரு சகாயமாக ஒரு வேலையை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையெல்லாம் மகர ராசிக்காரருக்கு அந்த புத்தி வரவே வராது. நம்மளுடைய உழைப்பு நமக்கு ஒட்டினா போதும், நமக்கு உழைக்கிறதுக்கு உண்டான வேலை கிடைச்சா போதும், நாம் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த வேலையிலிருந்து நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சா போதும், இப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் கடுமையான மனப்போராட்டங்கள் எல்லாம் சந்திச்சிட்டிங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் 7.5 செடியெல்லாம் நடந்துட்டு இருந்தது 7-8 வருஷமாக. சொன்ன மாதிரி உயிர் போகாத கொடுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, உயிர் ஒன்று தாங்க போகலை, அவ்வளோ கஷ்டங்கள் நான் பட்டுட்டேன். நான் நல்லவனாக இருந்தாலும் எனக்கு மட்டும் ரொம்ப சிரமங்கள் எல்லாமே நான் பட்டுட்டேன். ஆனால் எல்லாருக்குமே நல்லதெல்லாம் செஞ்சேன். ஆனால் எனக்கு யாருமே நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, ரொம்ப பேர் கெட்டது தான் பண்ணிட்டாங்க. இதனால் பணத்தை இழந்து மனசை கஷ்டப்படுத்தி காயங்கள் பட்டு சொந்த பந்தத்தை முதல் கொண்டு யார் எப்படிங்கிறது இல்லாமல் நான் என்னுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டவங்க தான் இந்த மகர ராசிக்காரர். ஏன்னா இந்த சமீபமாக அவ்வளோ ஒரு இடையூறுகள் பட்டிங்க. ஆனால் இப்போ கூட பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல சனி இருந்தது ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நம்மளுடைய பேச்சை நமக்கு சில பகையாக்கும். நம்மளுடைய குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனைகளுக்கு பார்த்தோம்னா சில நேரங்களில் பார்த்தோம்னா நாம் கரெக்டாக இருந்தாலும் அடுத்தவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒன்று செய்கிற தவறை நம்ம சுட்டி காட்டினாலும் கூட அது கடைசியில் நம்மளை குற்றவாளியாக நினைக்கிறது, இல்லை நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிறது. இதனாலேயே சிறு சிறு பிரச்சனைகள் வீட்டில் ஏற்படுறது. மற்றவங்கக்கிட்டையும் நாம் என்ன தான் உதவிகள் நல்லபடியாக ஒரு நல்லா எல்லாருக்குமே நல்லா செய்யணும்னு நினச்சி நம்ம செஞ்சுருந்தாலும் ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் நம்மங்களை காயப்படுத்துகிற அளவுக்கு அவங்க நடந்துக்குவாங்க. இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாமே அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. இந்த நிலையில் இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு சாதகமான வாய்ப்புகள் வருமா அப்படிங்கிறது எதிர்பார்க்குற சகஜம் தானே. அது இந்த வாய்ப்பு தாங்க இந்த செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தோம்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலேயே லாபாதிபதி சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இதில் ஒரு ஹைலைட் அற்புதம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவங்கிறது கலஸ்தர ஸ்தானத்தில் குரு உச்சத்தோடு இருக்கிறாருங்க. அந்த குரு 5ஆம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்குறாரு. அதோட அந்த குருவும் உங்களுடைய ராசியை பார்க்குது. ஒரு அற்புதமான காலம் தாங்க. சில மனசில் நல்லவங்களுக்கு பழமொழி சொல்லுவாங்க, எவ்வளோதான் கஷ்டங்கள் பட்டாலும் நல்லவங்களை கடவுள் ஏதாவது ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. நம்ம எவ்வளோ ஒரு மனிதன் மோசம் பண்ணாலும் மற்றவங்க நம்மளை ஏமாற்றணும்னு நினச்சாலும் நம்ம ஏமாந்தே இருந்தாலும் நம்மளுடைய உழைப்பு நமக்கு கை கொடுக்கும் இல்லைங்களா. அந்த கை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி. ஏன்னா இந்த குரு கரெக்டாக லாபஸ்தானத்தை
பார்க்குறது இல்லாமல் லாபாதிபதி அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் எதிர்பார முடக்கடியை முட்டுக்கட்டை போட்டு ரொம்ப நடக்காது நம்ம எதுவும் நினச்சிட்டு இருந்தோமோ எல்லாத்த விட அது நடந்தால் ஓகே அதிலிருந்து நான் சக்ஸஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை வச்சோமோ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்குங்க. கண்டிப்பாக நடக்கும். அது எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி. சிலருக்கு பார்த்தோம்னா கல்யாணமானாலே போதும், திருமணமாக நினச்ச மாதிரி வாழ்க்கை அமைச்சா போதும்னு நினச்சிட்ருப்பீங்க. அது பார்த்தோம்னா தடங்கள் ஆகிட்டே இருந்திருக்கும். ஆனால் அது நடந்தால் சந்தோஷம் தானே, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். சிலருக்கே பார்த்தவங்க கூட கல்யாணம் பண்ணுறது பண்ணிட்டோம், ஆனால் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கூட ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கேன், கல்யாணம் ஆனதுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது, இதை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சிலருக்கு சில குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் உண்டாகிருக்கு. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சிங்களேன் மகர ராசிக்காரருக்கு, கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. இந்த செவ்வாய் கண்டிப்பாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது மட்டும் இல்லாமல் குரு உங்களுடைய ஜென்மத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கிறதுனால உங்களுடைய சோர்வுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். எதிர்பாராத தனவரவு கைகூடி வரும். 4ஆம் இடமாக இருக்கிறதுனால வீடு வாசல் மண்மனை பொருள் அப்படியாப்பட்ட சில விஷயங்கள் கைகூடி வரும். வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கட்டிடுவீங்க. வீடு வாங்கணும்னு நினச்சாலும் இந்த நேரத்தில் வாங்கிடுவீங்க. இதுக்கு முன்னாலெல்லாம் நான் நினச்சி பார்த்தேன், பண்ணணும்னு நினச்சேன், கொஞ்சம் கூட சரி வரலைங்க, இல்லை அட்வான்ஸ் கொடுத்தது பூரா போயிடுச்சு, இல்லை நான் நினச்ச மாதிரி ஒன்று கூட அமையலை, ஒரு வீட்டு வேலை ஆரம்பித்தேன் அது அப்படியே நின்று போச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நீங்கள் செய்து முடிப்பீங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய அந்த 4ஆம் இடங்கிறது தாய் ஸ்தானத்தை குறிக்கும். தாய்க்கு உடம்பு சரியில்லைங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவம் பார்த்துட்ருக்குறேன், இனிமேல் சரியாயிருமா, வைத்தியம் பார்க்கலாமா, நல்ல ஹாஸ்பிட்டல் கிடைக்குமா, இந்த நேரத்தில் பார்த்தோம்னா சரியாயிருமா அப்படின்னிங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முழு ஆரோக்கியம் கிடைச்சிடும். தாய் உறவு முறையில் நமக்கு கொஞ்சம் பிரிவுகளாக போயிட்டுருக்குது, வருத்தங்களாக போயிட்டுருக்குது. என்ன தான் பாசபந்தமாக இருந்தோங்க, ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பிடிக்க மாட்டேங்குது, உட்காந்து பேசுனா ஏதோ சங்கடம் வந்துடுது, இதெல்லாம் சரியாயிருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தாயின் அரவணைப்பு கிடைக்கும். அதே மாதிரி தாய் உங்களை தப்பாக புரிஞ்சுருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்களால உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும், அவங்களால ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சில பேருக்கு தாயார் இல்லாமல் கூட இருப்பாங்க, காலப்போக்கில் ஏதாவது இது ஆயிருந்தால் கூட அவங்களுடைய ஆசீர்வாதம் இறைவனாக இருந்து உங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும். உண்மையை சொல்ல போனால் மகர ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் கடுமையான கஷ்டங்கள் நம்ம 1000 சந்தித்து மீண்டு வர்றதுக்கு அதுக்குண்டான முயற்சி வழி ஏதாவது கிடைக்குமா, இப்படி கிடைக்குமா, அப்படி கிடைக்குமா, இங்கே போய் வேலை செய்யலாமா, அங்கே போய் வேலை செய்யலாமா, இல்லை இருக்கிற வேலையிலேயே பிரச்சனைகள் தீருமா, புது வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இப்படிலாம் தடுமாற்றமான ஒரு சூழ்நிலைங்க. சரிங்களா? இல்லை பார்த்தோம்னா எல்லா சாமியும் கும்பிட்றோம், எல்லா கோயிலுக்கு போகிறோம், எல்லாமே நம்ம நல்லதாகவே பண்ணுறோம், ஆனால் நமக்கு மட்டும் கஷ்டமே தீர மாட்டேங்குது, என்ன தெரியலையே அப்படின்ட்டு. ஏன்னா மகர ராசிக்காரர் யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டீங்க. அப்படியே எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லி என்ன தீரப்போகுது, கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இல்லை நம்மளுடைய உண்மை நமக்கு உறுதுணையாக இருக்குங்கிறது தன்னம்பிக்கை வழிகள் மகர ராசிக்காரர். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த காலகட்டம் அமையுங்க. கவலைகள் மறந்து, கஷ்டங்களை மறந்து புதிய முயற்சிகள் எடுங்க. நேரம் சாதகமாக இருக்கிற போது தான் நாம் சில வெற்றிகளை அடைய முடியும். சரிங்களா? அதனால் செவ்வாய் பயிற்சி அற்புதமான ஒரு வளர்ச்சி நிறைந்த காலமாக இருக்கும். இது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் ஒரு புது முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய காலம். இன்றைக்கி எடுக்கிற முயற்சி எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்புகள் கொடுக்கும் கண்டிப்பாங்க. இப்போ சொன்னது கோச்சார பலன் அப்படின்னா ராசி, ராசினா மதி. சரிங்களா? நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு அந்த சிந்தனைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் தான் இது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் விதி அப்படிங்கிறது லக்னத்தை வச்சு தான் முழுமையான ஜாதகங்களை நம்ம பார்க்க முடியும், என்ன தசாபுத்தி அப்படின்னு. அதனால் உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் இது எல்லாமே சொல்லி உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.